கருமலையூற்று கடற்கரை பள்ளிவாயல் மற்றும் நிலங்கள் மக்கள் வசமாவது எப்போது? பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து கூட இந்த ஏரியாவில் பல மக்கள் வாழ்ந்த இடத்தை இப்போ பல பழைய இடங்களில் இருக்கிற பள்ளிவாசலுங்கிற வணக்கஸ்தவான பள்ளிவாசல் கூட இந்த இடத்துல இருக்கு கொண்டு எடுத்தாங்க தான் இதெல்லாம் கிளியர் பண்ணி தருவோம்னு சொல்லி. ஆனால் இதுவரை காலமாக எதுவும் நடந்து கொள்ளலை. இப்போ வந்திருக்கிற அரசாங்கத்தை நாங்கள் 100க்கு 100 நம்ப வளங்கள் அதிகமாக இப்போ கிட்டத்தட்ட நாங்களெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால் எங்களோட தகப்பனாரெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால் ஒரு காலம் வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில் இருந்து கூட இந்த இடம் இப்படியே தான் இருக்கு. ஆனால் இப்போ குட்டடியில் தான் இந்த பிரச்சனை ஒரு காலத்தில் இருந்த பிரச்சனைக்கு பிறகு எங்களுக்கு இந்த வராய ஆக்கள் வந்து அதிகமான முறையில் எந்த நேரமும் நாங்கள் எங்களோட வளவில் எது செஞ்சாலும் இது வராயக்கூடிய இடம் அப்படியே அந்த பேச்சுகளை பேசிக்கொண்டு எங்களை சில தேவைகளை செய்யாமல் விட்டுக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதால் இதை நீங்கள் அவங்களோட தொடர்பு கொண்டு எங்களுக்குரிய இடங்களை சரியான முறைக்கு நீங்கள் முடிவெடுத்து இதை ஒதுக்கீடு செஞ்சு அவங்களுக்குரிய இடத்த நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து இந்த இப்போ உள்ள அரசாங்கம் இதை எங்களுக்கு நல்லொரு முடிவெண்டு எடுத்து தருவாங்கன்னு தரணும் என்று நான் மிகவும் ஆசைப்படுறோம். கடற்கரையை அண்டிய இந்த நிலம் 1983ஆம் ஆண்டு வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமாக அறிவிக்கப்பட்டது. இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் மக்களின் வாழ்க்கை முறையை பாதிக்க செய்தன. நூற்றாண்டுக்கும் மேலாக இங்கு இருந்த முஸ்லிம் ஜும்மா பள்ளிவாயல் கருமலையூற்று ஜும்மா பள்ளிவாயலாகும். ஆனால் முன்னைய ஆட்சியில் அந்த பள்ளிவாசல் படையினர்களால் கைப்பற்றப்பட்டு இடிக்கப்பட்டது. பின்னர் ஒரு சிறிய அளவில் மீண்டும் கட்டப்பட்டது. மக்களது நிரந்தர வாழிடமாக காணப்படும் தமது காணிகளையும் தொன்று தொட்டு வழிபாடுகளில் ஈடுபட்ட இப்பள்ளிவாயலை மீட்டுத் தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த இந்த கருமலத்தூரில் இருந்த மக்கள் வந்து 1800ஆம் ஆண்டுக்கு முதல் இருந்து பரம்பரையாக இருந்து வந்திருக்கிறாங்க. 1984ஆம் ஆண்டுக்கு பின்பு கெசட் பண்ணப்பட்டு பரையாக்குரிய காணின்னு சொல்லி இந்த பரையாப்பாடி அந்த காணியில் தற்போது வரைக்கும் அதை அவங்க உரிமை கொண்டாட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த பள்ளிவாசல் காணி இதுவரைக்கும் பரையா காணியில் எடுப்படையும் இல்லை. அது பிரைவேட்டாக காணியாக காட்டப்பட்டு இருந்தும் அந்த பள்ளிவாசல் அவங்க தாரத்துக்கு மரபு தெரிவிக்கிறாங்க. அத்தோடு தற்போது வசிக்கிற மக்கள் மிகவும் கஷ்டத்து மத்தியில் ஒரு வீடு கட்டவோ இல்லாட்டி ஒரு வீதி செய்யவோ இயலாத நிலையில் இருக்கிறாங்க. ஆகவே தற்போது அவங்களுக்குரிய காணி அனுமதி பத்திரத்தை வழங்கி அவங்களோட இதை வழங்குமாறு இந்த அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக திருகோணமலை கருமலையூற்றிலே அமைந்திருக்கின்ற இந்த பழமை வாய்ந்த முஸ்லிம்களுடைய அடையாளமாக காணப்படுகின்ற பள்ளிவாசலுக்குரிய காணி அது 139 பேர்ச், அதே போன்று 16 பேர்ச் சிகாரத்துக்கு சொந்தமான அந்த மையவாடி காணியினையும் இப்பொழுது துறைமுக அதிகார சபையினுடைய காணி என்று சொல்லப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அதே காணியை இப்பொழுது 4ஆம் படைப்பிரிவு ஆமட்கோ பாதுகாப்பு படையினர் தங்களுடைய காணி என்று சொல்லி இன்று மக்கள் அந்த காணிக்குள் வருகின்ற அல்லது அந்த பள்ளியினுடைய நடவடிக்கைகளை ரத்து செய்திருக்கின்றார்கள். ஆகையால் அந்த காணி சம்பந்தமான விடயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இது ஒரு தனியார் காணி மாத்திரமல்ல, இது கருமலையூற்று ஜும்மா பள்ளிவாசலுக்குரிய ஒரு காணியாக காணப்படுகின்றது. ஆகையால் அதற்கான ஆதாரங்களும் எங்களிடம் காணப்படுகின்றது. ஆகவே மக்களுடைய பாவனைக்கு அந்த காணியினை அந்த பள்ளியினை வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். அதே போன்றுதான் இந்த பள்ளிக்கு செல்லுகின்ற வழியிலே அந்த 4ஆம் படைப்பிரிவினுடைய அமட்கோ பாதுகாப்பு படையினுடைய ஒரு சிறிய கேம்ப் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கேம்ப் அமைக்கப்பட்டிருக்கின்ற காணி என்பது அந்த பள்ளியினுடைய காணியாக காணப்படுகின்றது. ஆகையால் அதிலே இருந்து அகற்றி அதை வெளியிலே எடுத்து வேறு ஒரு இடத்திலே அமைப்பதற்கான நடவடிக்கைகளையும் உரிய அமைச்சர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன்.